ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், பசுபதி வீட்டுக்கு வந்து வெண்ணிலா அவங்க மாமா வந்துடுறாங்க. வந்தோடனே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்றது வெண்ணிலா மாமா. அதெல்லாம் உங்கள் பொண்ணு கையில் தான் இருக்குது. மீட்டில் வந்து நல்லா பேசணும். விஜய் இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணிப்பேன்றதை மைண்டில் பதிவு வைக்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம வெண்ணிலாவும் அதை ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, கரெக்டாக தான் சொல்கிறீங்கன்னு. இந்த கான்வர்சேஷன் தான் போகுது. அஜய்க்கும் அவங்களுக்கு டைலாக் இல்லைங்க, சிம்பிள் செட்டிங் தான். இந்த சீன் முடிஞ்சோடனே நம்ம விஜயும் நவீனும் மீட் பண்ணுறாங்க. நவீன் கேட்குற என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பட் காவேரி வந்து எல்லாத்தையும் அனுசரித்து போய் அவன் வீட்டில் இருக்கிறான். வெண்ணிலா வந்து இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கா. இப்போ தான் எனக்கு 2 பேரோட கேரக்டர் வந்து புரியுது. ஈகோவாக நினச்சிருந்த காவேரி வந்து இப்போ நல்லா இருக்கா. பட் வெண்ணிலா வந்து நான் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு, நான் தப்பிச்சிட்டேன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாங்க. அடுத்து காவேரியும் அவங்க அம்மா பேசிக்கிறாங்க. காவேரி வந்து அப்பள பிஸ்னஸை வந்து பாரு, ஆர்டர் வந்திருக்கு, போடலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மா அவங்க லைஃப்பை வந்து உங்கள் தாலியை கழட்டி வச்சுட்டு அந்த பையனை விட்டுட்டு வா அப்படின்றாங்க. காவேரி வந்து அதுக்கு பிடிக்காமல் பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அம்மா மறுபடியும் அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் விஜய் வந்து ரிலாக்ஸாக இருக்கார். பாட்டிமா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. நீ போம்மா, நான் வரேன் அப்படின்னு மாமா சொல்கிறாரு. உள்ளே வைக்கும்போது பாட்டி வந்து அங்கேயே நில்றி அப்படின்றாங்க. உள்ளே விடலை. அதுக்கப்புறம் வாசலே கான்வர்சேஷன். எனக்கு விஜய் தான் வேணும்னு. நாளைக்கு கல்யாணம் தான், நீ மீடியாவில் சொல்லிட்டு வந்துருக்கு நாளைக்கு கல்யாணம்னு. எந்த தைரியத்துக்கு சொன்னேன் அப்படின்னு. விஜய் கோவம் வந்து அங்கேயே இரு, நானும் காவேரி தான், நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நீ கிடையாதுன்னு. ஏன் விஜய் அப்படின்னு அவங்க கோபமாக கேட்குறாங்க. நாளைக்கு வந்து அந்த டைலாக் வராங்க. ப்ரமோவில் பார்த்தேன் இல்லைங்களா, நீ தான் எனக்கு, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், சவாலுக்கு போகிறது. அந்த டைலாக் கான்வர்சேஷன்லாம் ஆட்டாக போச்சுங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி சீரியல் வந்து நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் இது போன்ற அப்டேஷன் கொடுப்பேன். தேங்க்யூ.